ஆனா விஷயம் தெரியுமா, அந்த கேரளா பஸ் வீடியோ லீக் ஆனதுல இருந்து வீடியோ பயங்கர வைரல். கடைசியில இருந்தாலும் தற்கொலையை பண்ணிக்கிட்டான். நம்ம என்ன வீடியோ, என்ன பஸ், என்ன தற்கொலை? என்னங்க நீங்க அப்டேட்ல இருக்க மாட்டீங்க? இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ தானே இன்னைக்கு ஃபுல் வைரல். கேரளால இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆனோன்னா அவமானம் தாங்க முடியாம அந்த ஆள் தற்கொலையை பண்ணிருக்கிறானா. அதோட இன்னைக்கு இந்த அம்மாவை போட்டு சோசியல் மீடியால பொலன்னு பொழகுறாங்க. நீதரமா இழிக்கிற, நீதரமா கிட்ட போய் காட்டுறேன்னு சொல்லி இன்னைக்கு செய்யறாங்க அந்த அம்மாவை. எல்லாரும் ஒரு விஷயத்த பேசுறாங்கிறதுக்காக நம்ம பேசக்கூடாது மன்சூர் பாய். ஒரு விஷயத்துல எது தப்பு எது சரி நம்ம சரியா பார்க்கணும். இதுல என்னங்க சரி தப்பு? அவன் ஒருத்தனது உண்மைதானே, அதான் வீடியோல இருக்கு. அதை யாரும் இங்க மறுக்கல, யாரும் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கல. ஆனா அந்த வீடியோ எடுத்த விதத்தை தான் நம்ம தப்புன்னு சொல்றோம். வீடியோ விதமா? என்னங்க விதவிதமா பேசுறீங்க? அதாவது மன்சூர் பாய், அந்த வீடியோ நீங்க முழுசா பாத்தீங்களா? அந்த அம்மாவுடைய முக பவனையை பாத்தீங்களா? ஒருத்தன் இடிச்சான்னா தன்னுடைய எதிர்ப்பை முதல்ல தெரிவிக்கணும், அதுதான் நபிமொழி. அப்படி இல்லைன்னு சொன்னா நீ கத்தி கூப்பிடணும், பக்கத்துல இருக்கவங்க பாத்துக்குவாங்க. அதுவும் இல்லாம நீ வீடியோ அப்படித்தான் எடுத்தேன்னா அதை எடுத்துக்கிட்டு போற இடம் எங்க இருக்கணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போய் அதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வைரல் ஆக்கணும்னு நினைச்சா இப்படிதான் அநியாயமும் ஒரு உயிர் போகும். ஆமாண்ணே, நான் கூட சமீபத்துல இதே கேரளால தான் ஒரு வீடியோ ஒன்று பாக்குறேன். ஒரு அம்மா பஸ்ல போறாங்க, ரொம்ப நேரமா ஒருத்தன் இப்படி கையை விட்டு சிலுமிச்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட அந்த அம்மா பொறுத்து பார்த்துட்டு வீடியோ எடுத்து வீடியோல தெளிவா சொல்லுது, இந்த மாதிரி ஒருத்தன் என்ன நோன்றான், இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லி ஒரு பின்னை எடுத்து நறுக்குன்னு ஒரே இறக்கி சூப்பர். அதோட ஏன் குத்துன அப்படின்னு கேட்டோம். என்னடா குத்துன, ஏன்டா இவ்வளவு நேரம் தின்றன்னு சொல்லி பலாறு வச்சு கூட இருக்க எல்லாரும் அவனை இழுத்து போட்டு அடிச்சாங்க. இதுதானே வைரல் வீடியோ? கண்டிப்பா. இந்த மாதிரி தெலுங்கானால கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு காவல்துறை அதிகாரி பெண்மணி தான் பையனை உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வர்றாங்க. வர்றப்ப பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது, கையில பையன் இருக்கிறான், உடம்பு சரியில்லை. அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாம ஆம்புலன்ஸுக்கு வழி விடணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்தை சரி செய்யறாங்க. உண்மையிலேயே இதுதான் வைரல் வீடியோ, அவேர்னஸ் வீடியோ. அதே மாதிரி ஆனா இப்ப அந்த பொண்ணு, இந்த பஸ்ல போன பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க ரொம்ப நேரமாவே என் பக்கத்துல இருந்த ஒருத்தன் சிலுமிச்சம் பண்ணிட்டு தான் வந்தா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்துன்னு சொல்லி இப்பயே அந்த அம்மா சொல்லுது. அது இருக்கட்டும், அந்த ஆள் செஞ்சது சரியா அந்த அம்மா செஞ்சது சரியா நம்ம பேச வரல. எந்த ஒரு விஷயத்துக்கும் தற்கொலை தீர்வாகாது அப்படிதான் நம்ம சொல்ல வர்றோம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருத்தர் தற்கொலை செய்து கொள்றாரோ, எப்படி தற்கொலை செய்து கொள்றாரோ, மலை மேல இருந்து குதிச்சா அதே மாதிரியே நாளைக்கு மறுமை நாள்ல நரகத்துல மலை மேல இருந்து குதிப்பாரு. விஷத்தை குடிச்சா அதே மாதிரியே மறுமை நாள்ல விஷத்தை குடிப்பாரு. கத்தியால குத்திக்கிட்டா அதே மாதிரியே மறுமை நாள்ல கத்தியால குத்திக்குவாரு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆமாண்ணா, தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி அதுக்கான தீர்வுன்னு சொல்லி நம்பர் எல்லாம் கொடுக்குறாங்களே. நம்மளும் தாங்க நம்பர் தர்றோம். தற்கொலை பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு திருமறை குரான்ல இருக்குன்னு நம்மளும் நம்பர் தர்றோம். அந்த திருமறை குரானை உங்களுக்கு இலவசமா வேணுமா? இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.